பிரேக் மேலே ஒரு லிவர் இருக்கு, இது என்ன லிவர் சார்? சார் இது வந்து உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசர் இருக்கிற ஒரே வண்டி புல்லட் தான். அந்த பெருமை வந்து ராயல் என்ஃபீல்டு புல்லட் தான் சேரும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து போயிட்டே இருப்போம். திடீர்னு வந்து நிற்கிற மாதிரி ஒரு கிளச்சை பிடிச்சிக்கிட்டு, அப்போ அந்த நியூட்ரல் லிவர் மேலே நீங்கள் காலை வச்சிங்கனாவே ப்ரெஸ் பண்ண வேணாம். காலை வச்சிங்கன்னா உங்கள் வெயிட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது இறங்கிடும், நியூட்ரல் ஆகிடும். திருப்பி செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து நீங்கள் போட்டு போடலாம். எந்த சிஸ்டம் வந்து இந்த மாடலுக்கு ராயல் என்ஃபீல்டு, அதுக்கு தான் அந்த லீவர். இது வந்து வேர்ல்டுலேயே இந்த ஒரு வண்டிக்கு தான் புல்லட்டில் தான் இருக்குது. இந்த 3 பெருமை இருக்கும் ஆக்சுவலாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரலைசர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே டீசல் புல்லட் ஓடுறது நம்ம இந்தியா தான். புரியுதுங்களா? இன்னைக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்த 19 சைஸ் வீல் ஓடுற வண்டியும் இந்த புல்லட் தான். 19 சைஸ், இப்போ எல்லாமே 18 சைஸ் ஆகிடுச்சு. 19 சைஸ் இப்போ கம்பெனியில் வருது, எலக்ட்ரானில் மாத்திரம் 19 சைஸ் வருது. ஸோ இந்த 3 பெருமைக்குரிய விஷயம் இந்த புல்லட்டில் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்த அந்த வண்டியும் சரி, இந்த வண்டியும் சரி, இது ஆக்சுவலாக நாங்கள் ரெடி பண்ணி 9 இயர்ஸ் ஆச்சு. ஆமாம், அந்த வண்டி பண்ணி மொத்தமாக டோட்டலாக 9 இயர்ஸ் ஆச்சு. இதுக்கு எங்களுக்கு வேலை மாதத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை எடுத்து போட்டுவோம். பாலிஷ் போட்டு தொடச்சி வச்சுருவோம். வெளியே எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஏன்னா வெளியே வச்சா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே பிராஸ் இதெல்லாம் கலட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால வண்டி வச்சுட்டு இருப்போம். ஓகே. ஸோ நார்மலாக இந்த 1969 மாடலில் வந்து பெட்ரோலோட இது மேலே இருக்குது. சரி. ஸோ இது கழட்டினா உள்ள ஒரு செயின் இருக்கும்ல? கண்டிப்பாக. இதை எடுத்துட்டிங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது இதை எடுத்துகிட்டு பெட்ரோல் பங்கில் போனால் அப்படி தொங்க விட்டுருவாங்க. இப்படி தொங்க விட்டுருவாங்க. ஓகே. பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் எடுத்து இதை போட்டுருவாங்க. இதை ஸோ இது வந்து இங்கிலாந்து, இது ஒரிஜினல் இங்கிலாந்து. ஓகே. ஆமாம், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வேறு செயினை போட்டு வச்சுருப்பாங்க. பட் இது வந்து ஒரிஜினல் இங்கிலாந்து. இந்த கேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. இது வந்து ஒரிஜினலாக அந்த பிராஸில் போகிற, இப்போ பிராஸ் மாதிரிலாம் விற்கிறாங்க. பட் இது ஒரிஜினல் பிராஸ். அண்ட் அதே மாதிரி இங்கே ஸ்பீடோமீட்டரும் பார்க்குறோம். சரி, 10லேருந்து இப்படி 120. ஆமாம், இது வந்து மைல்ஸ் பர் ஹவர். ஓகே. சாதாரணமாக நம்ம கிலோமீட்டர்ஸ் தானே, இது வந்து மைல்ஸ் பர் ஹவர். இது மைல்ஸ், இது வந்து ஃபர்லாங். ஸோ அதனால் இது வந்து ட்ரிப் மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்மித் மேட் இன் இங்கிலாந்து, ஒரிஜினல் ஸ்மித் மேட் இன் இங்கிலாந்து. இது நாங்கள் வந்து ஹைதராபாத்தில் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்கணும், ஆன்லைன்லேயே வாங்கணும். 18,000 கொடுத்து வாங்கணும். ஆக்சுவலாக 18,000 ஆமாம் 18,000. ஆனால் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 30,000 இங்கிலாந்து. ஸோ ஆனால் அது இல்லை. இது வந்து இப்போ வந்து யூஸில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மீட்டர் கூட எக்ஸ்பென்சிவ். ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டு இங்கிலாந்து, லூகாஸ். இதில் போட்டிருப்பாங்க லூகாஸ் மேட் இன் இங்கிலாந்து, ராயல் என்ஃபீல்டு. ஸோ இதெல்லாம் ஒரிஜினல் தான். இந்த லீவர் எல்லாமே இந்த ஒரிஜினல் லீவர் செட்டு. இதெல்லாமே ஒரிஜினல் தான். ஸோ இந்த சுவிச்சஸ் எல்லாமே ஒரிஜினல். இங்கே வர்ற சுவிச்சஸ் எல்லாம் ஒரிஜினல். இந்த பிளேட்டெல்லாம் அங்கேருந்து வர வச்சது அந்த பிளேட்டு. ஆன் ஆஃப் இக்னிஷன். அந்த காலத்தில் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இறங்கியிருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா இக்னிஷன் ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைடில் திருப்புவாங்க. திருப்பிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ரைட்டில் திருப்புவாங்க. கண்டினியூவாக வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பேட்டரி வீக் ஆனாலும் அந்த காலத்தில் வந்து இக்னிஷனில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி திருப்பி வந்து நார்மல் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ அந்த சிஸ்டம்லாம் இருக்குது இதில். ஓகே.